கன்னியாகுமரி மாவட்டத்தோட அரசியல்வாதிகளே, நம்ம ஊர் அமைச்சரே, சென்ட்ரல்ல இருக்கிற கவர்மெண்ட் உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னா நான் இடம் தரேன், நீங்க ஹெலிகாப்டர் தளத்தை அமைங்க. நம்ம மீனவ நண்பர்கள் இனி ஒருத்தர் கூட கடல்ல காணாம போக கூடாது, கடல்ல தொலைஞ்சு போக கூடாது. 10 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தோட கொட்டில்பாடு கிராமத்துல ஒரு மீனவ நண்பன் கடலுக்கு மீன் பிடிக்க போறப்ப கடல்ல தவறி விழுந்து காணாம போயிட்டார். அந்த வீடை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டுல இருந்த சோகம் என் மனசை ரொம்ப ஆழமா பாதிச்சு. அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அந்த பாடி கிடைக்காதனால கண்டிப்பா க்ளோஷர் கிடைக்காது. க்ளோஷர் மட்டும்தான் கிடைக்காது அப்படின்னு பார்த்தா இந்த கடல்ல விழுந்து இறந்து போற மீனவர்களுக்கு வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து ஏறக்குறைய 7 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இந்த காம்பன்சேஷன் கூட இந்த மாதிரி பாடி கிடைக்கலன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு அவங்க 7 வருஷம் மிஸ்ஸிங் பர்சனா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த காம்பன்சேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிஸையும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல பல உயிர்களை காப்பாத்துறதுக்கும் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்றப்ப எனக்கு கிடைச்ச விஷயம் தான் நம்ம அரசியல்வாதிகள் ஒவ்வொரு தேர்தலையும் கொடுக்குற அந்த வாக்குறுதி ஹெலிகாப்டர் தளம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து 10 வருஷம் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்திருக்காரு, பல ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, பல எம்எல்ஏஸ் பல வருஷங்களா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க தேர்தல் வாக்குறுதியில ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற கன்னியாகுமரி எம்பி உட்பட ஹெலிகாப்டர் தளம் மீனவர்களுக்கு அமைத்து தரப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துதான் உங்கள்கிட்ட ஓட்டுவாங்க. சோ அப்ப நவம்பர் 21ஆம் தேதி மீனவர் தினத்துக்கு மீனவர்களை கொண்டாடுறாங்க அப்படின்னா வெறும் ஓட்டுக்காக மட்டும்தானே தவிர உங்களோட உயிர் அவங்களுக்கு உயிரா தெரியல. அதுக்கு இந்த ஹெலிகாப்டர் தளம்ன்றது எத்தனையோ உயிர்களை காப்பாத்திருக்கலாம். ஒருவேளை ஹெலிகாப்டர் தளம் அமைக்கிறது ரொம்ப கஷ்டமோ ரொம்ப செலவாகுமா? ஒரு ஹெலிகாப்டரோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா? பேசிக் ரெஸ்கியூ ஹெலிகாப்டரோட காஸ்ட் 3 கோடியில இருந்து 15 கோடி தான். ஒருவேளை அமைச்சிட்டு மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப செலவாகுமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு ஹெலிகாப்டர் பைலட்டுக்கும் அங்க இருக்கிற ஃபியூவலுக்கும் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கே 2 ல இருந்து 3 லட்சம் ரூபாய் தான். அவ்வளவு காசு இல்லாமலாம் நம்ம கவர்மெண்ட் இருக்கு. ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல இருந்து 100 கோடி வருமானம் வர்றப்ப இதெல்லாம் ஒரு துச்சமா ஒரு சின்ன காசு. ஒரு தடவை செட்டப் பண்ணிட்டு ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய் அவங்களால செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல. அப்ப நம்ம கட்டுற வரி எங்க போகுது? நம்ம மீனவ நண்பனோட உயிர் எங்க போகுது? ஸோ இந்த நவம்பர் 21ஆம் தேதி மட்டும்தான் உங்களை ஒரு மீனவரா பார்த்து, உங்களை ஒரு ஓட்டா பார்த்து, அதுக்கு ஒரு மீட்டிங்கை நடத்தி ஒரு நலத்திட்ட உதவியை பண்ணி நாங்க மீனவ நண்பன் காட்டுற இந்த அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. ஒருவேளை இந்த தளம் அமைக்கிறதுக்கு ஒருவேளை உங்கள்கிட்ட இடம் இல்லைன்னு தேடுறீங்களோ, கன்னியாகுமரி மாவட்டத்தோட அரசியல்வாதிகளே, நம்ம ஊர் அமைச்சரே, சென்ட்ரல்ல இருக்கிற கவர்மெண்ட் உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னா நான் இடம் தரேன், நீங்க ஹெலிகாப்டர் தளத்தை அமைங்க. இனிமே ஒரு மீனவ நண்பனோட உயிர் கூட கடல்ல அனாமத்தா போக கூடாது. அவங்களை காப்பாத்துறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஹெலிகாப்டர் தளம் யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். இதுக்கான பதில் உங்களுக்கு 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா தெரியும். தளபதி விஜய் அவர்களும் டிவிகே டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் ஆகிய நானும் இதுக்காக உங்க கூட நிற்போம். இனிய மீனவர் தின வாழ்த்து.